ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. வேல் வேல் வெற்றிவேல். வணக்கம் நேர்களே. இந்த தருணம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையா மாற்றக்கூடிய ஒரு பதிவா அமைய போகுது. அது ஏன் அப்படின்னா, இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகர் நமக்கு தரக்கூடிய வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு மெசேஜ் என்னவா இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த பதிவை பார்த்த நொடியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும்ன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. நிச்சயமா முருகர் அந்த மாற்றத்திற்காக தான் இந்த பதிவு மூலமா உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஸோ இந்த பதிவை நீங்க முழுதா பாருங்க. அதுவும் உங்களுடைய அந்த மெசேஜ்க்கான அந்த குரூப் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைல் செலெக்ஷன், அதை நீங்க முழுவதும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. பொதுவாக பங்குனி உத்திரம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முருகர், சிவபெருமான், பெருமாள் இவங்க எல்லாருக்கும் திருமணம் ஆன அந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்திர தினம். அப்போ இவ்வளோ பெரிய முக்கியமான சுபகாரிய நிகழ்வான இந்த பங்குனி உத்திர தினத்துல நம்மளுடைய வேண்டுதல் எது வச்சாலும் அன்னைக்கு கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வங்களா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியா இருக்கக்கூடிய இறை சக்தியினுடைய ஆற்றல் அதிக அளவில் இருக்கிறதால நம்ம இந்த பங்குனி உத்திரத்துல என்ன வேணாலும் கண்டிப்பா நடக்கும். அதுவும் எஸ்பெஷலி முருகர்கிட்ட நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நடந்தே தீரும். அப்படி இந்த பங்குனி உத்திரத்துக்கு யாரெல்லாம் விரதம் மேற்கொண்டு இருக்கீங்களோ, வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ, உங்க எல்லார் பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் முருகர்கிட்ட. கண்டிப்பா உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பிரார்த்தனை முருகன் அருளால் நிறைவேறும். இப்போ இந்த முருகர் மெசேஜ் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பவுமே பார்க்குற மாதிரி ஃபைல் செலெக்ஷன்ல தான். அதாவது 3 குரூப்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த 3 குரூப் ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க தேர்வு செய்யலாம். நீங்க ஏதாவது ஒன்றையும் தேர்வு செய்யலாம். அண்ட் இன்னொரு விதமா 3 கேள்விகளுக்கு 3 ஆப்ஷன்ஸ், 3 பயிலையும் நீங்க தாராளமா முருகர்கிட்ட கேள்விகளை வச்சு 3 பயிலையும் ஒரு கேள்விக்கு இந்த பயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பயிலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த பயிலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ், வாழ்க்கையை மாற்றுறதுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பங்குனி உத்திர நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நிறைய பேர் கமெண்ட் பண்ணதாலே நடந்திருக்கு அப்படின்ற ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஏன்னா லைக் பண்ணும் போது தான் இது மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு மட்டும் நன்மை நடக்காம மற்றவங்களுக்கும் நன்மை நடக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா தாராளமாக லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது சஜஷன் ஆகும் அண்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணுறதால அடுத்து நான் இது மாதிரி பண்ணக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கும் போதும் உங்களுக்கு இது மாதிரியான தொடர்ந்து நல்ல விஷயங்கள், பதிவுகள் உங்களுக்கு உடனே நான் பதிவு பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் இன்னொரு முக்கியமான தகவல், நம்மளுடைய முருகர் கார்ட்ஸ் முதல்ல உலகத்திலே முதல்ல உருவாக்கின முருகர் கார்ட்ஸ் உங்களுக்கு வேணும், சொந்தமா வாங்கி நீங்க தினமும் வீட்டில் இருந்தபடி முருகர் மெசேஜ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, அந்த நம்பர் என்னோட நம்பர் தான். ஸோ எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான முருகர் கார்ட்ஸை நீங்க தாராளமா சொந்தமா வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இல்லை உங்க ஃபேமிலிக்கு யாருக்கு வேணாலும் இந்த முருகர் கார்ட்ஸை நீங்க வாங்கி கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபைல் செலெக்ஷன் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகளுக்கு அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமே அதை தவிர்த்துடுங்க. நல்ல சுபகாரியங்களுக்கு மட்டும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் எஸ்பெஷலி உங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா சுபகாரியங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு காது குத்து, கல்யாணம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நீங்க அடிக்கடி உங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க. அண்ட் இந்த பங்குனி உத்திரத்துக்கும் நீங்க எந்தெந்த முருகர் கோவில்ல நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்துக்கு நீங்க உங்க குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு ஒரு உத்தரவா கொடுக்கிறாரு. இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும். அண்ட் உங்களுக்கும் உங்க உடன் பிறந்தோர்கள், உங்களுடைய சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க, இவங்களோட ஒரு முறிவு இருக்கு, மனம் முறிவு இருக்கு. ஆனா அது எனக்கு சரியாகணும், அது சரியானா அவங்க என்னோட சேர்ந்தா நான் நிறைய சாதிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள ஓடுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதெல்லாம் சரியாகும் அப்படின்றதும். அண்ட் முருகரையே நீங்க எனக்கு அப்படி யாருமே இல்லை, நான் தனியான ஒரு ஆளுதான், அப்போ நான் யாரை அந்த மாதிரி நான் அழைச்சிக்கிறது அப்படின்ற போது நீங்க முருகரையே ஒரு அண்ணனா தம்பியா நீங்க தாராளமா கூப்பிடலாம். அப்படி கூப்பிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முருகர் கொடுக்குறாரு. அண்ட் எப்பவுமே நீங்க முருகரை அப்படி துணையா இருக்கிற மாதிரி நீங்க எப்பவுமே மனசுல நினைச்சுக்கணும். அதை நினைச்சு உங்களை நீங்க மோட்டிவேட் கண்டிப்பா பண்ணும் போது முருகரே உங்களுக்கு அதற்கான வழியை காட்டுவார் அப்படின்றதும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. உங்க மனசுல எப்பவுமே அன்பு, கருணை, காதல், பாசம் இது எல்லாமே ஓவர்ஃப்ளோ மாதிரி நிரம்பி வழியணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தூவாம அது எப்பவுமே ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கான சரியான துணையோட நீங்க வாழ்வீங்க. இப்போ எப்படி பங்குனி உத்திரத்தப்போ இவங்க முக்கியமான தெய்வங்களுக்கெல்லாம் கல்யாண தினம் பார்த்தோம், திருமண நாள் பார்த்தோம், அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய துணை உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு சரியான துணை அமைவாங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த ஒரு காதல் திருமண வாழ்க்கை சிறப்பா அமையும். ஆனா அதற்கு நீங்க எப்பவுமே உங்களுடைய மனசுல அன்பு, காதல், கருணை இந்த 3 விஷயங்களும் அதிகமா நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1, இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு சிறப்பான மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பங்குனி உத்திர நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த முருகர் கார்டு உங்களுக்கு சொந்தமா வேணும்னா டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்க எப்பவுமே சமநிலையா இருக்கணும். சமநிலை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு திறவுகோலா இருக்க போகுது அப்படின்றாரு. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த சமநிலையை பின்பற்றலைன்னா கண்டிப்பா இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சமநிலையை பின்பற்ற ஆரம்பிக்கணும். மன ரீதியாகவும் சரி, உங்களுடைய ஆசைகள் ரீதியாகவும் சரி, உணர்வுகள் ரீதியாகவும் சரி, நீங்க சமநிலையை மேற்கொள்ளணும். எனக்கு இந்த சமநிலை வர மாட்டேங்குது, ஆனா எனக்கே தெரியுது அது வந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க முருகருக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சமநிலை ஏற்படும். அந்த சமநிலையினால அந்த தைப்பூசத்துக்கு முன்னதாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடந்திருக்கும். ஸோ இது என் மூலயமா முருகர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல இருக்கிறாரு. அதனால முருகரை நினைச்சு காவடி ஆட்டத்தை காவடி ஆட்டம் நீங்க நிறைய பார்க்கலாம். இப்போ ஃபோன்லயே வருது, நீங்க பார்க்கலாம். இல்லை காவடி ரெசம்பிள் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு படத்தையோ ஒரு பொருளையோ நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய சமநிலையை சுட்டி காட்டுற விதமா அமையும். இன்னொன்று, இப்போ உங்களுடைய ஆன்மாவிலையும் உங்களுடைய உடல்லையும்
ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு நடக்கணும், கிளன்சிங் நடக்கணும், கிளன்ஸ் ஆகணும் அப்படின்ற போது நீங்க திருச்செந்தூர் முருகர் வழிபாடு தரிசனம் கண்டிப்பா செய்யணும். நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அதுவும் அந்த கடல்ல நீராடிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு, மிகப்பெரிய ஒரு புதிய ஆரம்பம் காத்துட்டு இருக்கு அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்ல இங்க வருது. அண்ட் இன்னொன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நம்ம எப்படி தினமும் குளிக்கிறோம், தினமும் சாப்பிட்றோம், தினமும் சுத்தப்படுத்திக்கிறோம், அந்த மாதிரி தினமும் ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தராரு. அது என்னன்னா, தினமும் காலையில் ஒரு 4-4:30 மணிக்கு எழுந்துருங்க. 5:30 மணி 6 மணிக்குள்ளே சூரிய உதயம் ஆகும் இல்லையா, அதற்கு முன்னாடி நீங்கள் எழுந்து ஓப்பன் ஸ்பேஸ், உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்க் மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்கட்டும், ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு சூரிய உதயம் ஆகும் போது அந்த சூரியனுக்கு எதிரில் நின்று நீங்கள் ஓம் இந்த பிரணவ மந்திரத்தை 6 முறை உச்சரிக்கணும். மனதார ஓம் 6 முறை உச்சரிக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து ரெகுலர் பேசிஸில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சுட்டு வாங்க. மனதார செய்யணும், ஆத்மா செய்யணும். இதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய ஒரு தொடக்கம், புதிய தொடக்கம் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. அது நடக்க ஆரம்பிக்கும், கண்கூடா நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான மெசேஜாக இருக்குது. ஃபைல் நம்பர் 2. அப்போ உங்களுக்கு முருகர் கொடுத்த மெசேஜ் பார்த்தீங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தொடக்கம் வர நீங்கள் என்னெல்லாம் செய்யணுன்றதை சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் தொடக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக இதே பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பதிவை இப்போ பார்த்ததுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக ஓம் பங்குனி உத்திர நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த முருகர் கார்டை நீங்கள் சொந்தமாக வாங்கி தினமும் உங்கள் வீட்டில் இருந்தபடி முருகர் மெசேஜ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மெசேஜ் கார்டை வாங்கிக்கலாம். ஃபைல் நம்பர் 3. யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், நான் என்னென்னவோ பண்ணுறேன், என்னென்னவோ கஷ்டப்படுறேன், நிறைய கோவிலுக்கு போகிறேன், நிறைய புண்ணிய காரியங்கள் செய்கிறேன், நிறைய முருகருக்கான வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே செய்கிறேன். ஆனால் ஏன் எனக்கு வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய மாற்றம், நான் எதிர்பார்க்குற மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். முருகரை நிறைய டைம் நீங்கள் திட்டிருப்பீங்க. நீங்கள் திட்டுறதுனால அவர் கோச்சிக்கலாம் மாட்டார், சரிங்களா? பட் முருகருக்கு தெரியும் நீங்கள் திட்டுறீங்க, நீங்கள் புகழ்றீங்க, நீங்கள் ஒரு விரக்தியில் இருக்கீங்க அப்படின்றது. இங்கே ஒரு விஷயத்த உங்களுக்கு முருகர் சுட்டி காட்டுறாரு. என்னன்னா, நீங்கள் என்னதான் இதெல்லாம் செஞ்சாலும் ஆனால் ஒன்று மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு தடையாக தான் இருக்கும், உங்களுடைய மாற்றத்திற்கு ஒரு தடையாக தான் இருக்கும். அது என்னன்னா, உங்க அம்மா கிட்ட எத்தனை தடவை நீங்க ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுறதுன்னா சரியாயிடுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்க அவங்க மனசு சந்தோஷப்படுறபடி, பெருமைப்படுறபடி நீங்க எது செஞ்சாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு சமம். அப்படி நீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா முருகருடைய 1000 கோவில்கள், திருத்தலங்களை நீங்க தரிசனம் பண்ணதுக்கு சமம். அப்போ நீங்க இனிமே அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, மனசு கோணாம நடந்துக்கோங்க. அம்மா கூட இல்லை, இப்போ ப்ரெசன்ட்ல அம்மா என் கூட இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அம்மாவுக்கு ஏதாவது கனவுகள், உங்க மேலான கனவுகள் இருந்திருக்கும் இல்லையா, அதை நிறைவேற்றும் வகையில அம்மாவுக்கு பிடிச்ச காரியங்கள் செய்யறது மூலயமா கூட உங்க அம்மா எங்க இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல கண்டிப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. அண்ட் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை ஜெயிக்கணும், கைகூடணும், அது ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்க திருப்பரங்குன்றம் முருகரை ஒரு முறையாவது உங்களுடைய பார்ட்னர் கூடயோ இல்லை தனியாவோ, முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர் கூட போயிட்டு திருப்பரங்குன்றம் முருகரை நீங்க தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை சரியாகும் அப்படின்றதும். இன்னொன்னு, முருகர் எப்பவுமே உங்களோட தான் இருக்காரு. அதனால முருகர் என்னை விட்டு தள்ளி போயிட்டாரு, முருகர் என் கூட இல்லை, நான் என்ன இனிமே பண்ணுவேன் அப்படிலாம் எந்த பயம் கலக்கம் எதுவுமே வேண்டாம். முருகர் எப்பவுமே உங்களோட தான் இருப்பாரு, உங்களை சுற்றி தான் வருவார். அந்த அவரோட எனர்ஜி உங்களோட தான் இருக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவரு கொடுக்க ரெடியா இருக்காரு அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3.
உங்களுக்கான பங்குனி உத்திரத்துக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம், உங்க வாழ்க்கை மாற்றத்திற்கான மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பங்குனி உத்திர நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த முருகர் கார்டு உங்களுக்கு சொந்தமா வாங்கி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த முருகர் கார்டை நீங்க வாங்கிக்கலாம். நேயர்களே, இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகர் நமக்கு தந்த சிறப்பான வாழ்க்கையை மாற்றக்கூடிய மெசேஜ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை மாற்றும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நீங்க இதற்கு நன்றி செலுத்தும் விதமா, முருகருக்கு நன்றி செலுத்தும் விதமா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பங்குனி உத்திர நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓம் முருகா.